நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது டிஎன் ஷோர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடற்கரை ஓர அந்த பகுதிகளை பாதுகாக்கவும், கடற்கரையே நல்ல மாசுபாடு இல்லாத சுற்றுப்புற சூழ்நிலைய உருவாக்குறதும், அதே போல கடற்கரைக்காக வந்து அந்த இனப்பெருக்கத்திற்காகவோ இல்ல உணவுக்காகவோ அந்த உயிரினங்கள் எல்லாம் வரும் இல்லைங்களா, அதை வந்து பாதுகாக்கணும், அந்த பல்லுயிர் மேம்பாட்டை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் உலக வங்கியினுடைய நிதி உதவியோட தமிழ்நாடு வந்து நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து ஆரம்பிப்பாங்க. டிஎன் ஷோர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது உலக வங்கி வந்து நிதி வந்து தருவாங்க. 5 ஆண்டுகள்ல கடலோர மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பல்லுயிர் தன்மைகளை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கறதான் இந்த நெய்தல் மீட்சி இயக்கத்தினுடைய முக்கிய நோக்கமா வந்து இருக்குது. சரிங்களா, இதற்காக 6 உயர் சிறப்பு மையங்களை வந்து தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்கு இந்த திட்டத்தின் கீழே. அதே போல ஸ்பாஞ்ச் சிட்டி, அதாவது வெள்ளம் வந்தா, இதாவது கடற்கரையே ஒட்டியுள்ள அந்த பகுதிகளுக்கு வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி வந்து கடலுக்குள்ள வந்து சேரணும் அப்படிங்கறதுக்கான அந்த ஒரு நகர வரைபட திட்டத்தையும் வந்து இந்த ஸ்பாஞ்ச் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தமிழக அரசு வந்து அறிவிச்சிருப்பாங்க. சரிங்களா, அதே போல மீனவ மக்களை வந்து கொண்டு அந்த பல்லுயிர் உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்காக 2 மட்ட உயர் அடுக்குகளை வந்து அமைச்சிருப்பாங்க. சரிங்களா, அந்த அதாவது இந்த நெய்தல் மீட்சி இயக்கம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த கடலோர மாவட்டங்கள், அதே போல கடற்கரை பகுதிகள், அதனுடைய சுற்றுப்புற சூழ்நிலை, அந்த பல்லுயிர் மேம்பாடு, இதை எல்லாத்தையுமே பாதுகாக்கிறதுக்காக உலக வங்கியினுடைய உதவியால இந்த திட்டம் வந்து தமிழக அரசால் வந்து செயல்படுத்தப்படுகிறது. சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விழுதுகள் சேவை மையம் அப்படிங்கறது. அது என்ன விழுதுகள் சேவை? இந்த விழுதுகள் அப்படிங்கிறது 2 இருக்கு. ஒண்ணு வந்து கூட்டுறவுத்துறை பணியாளர்களுக்கு இருக்கு, அதே போல இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இருக்கு. அதாவது டிஎன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாருக்காக இந்த திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு திட்டம் தான். இந்த டிஎன் ரைட்ஸ் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே விழுதுகள் சேவை மையம் அப்படின்னு வந்து தமிழக அரசு வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. எதற்கு இந்த சேவை மையங்கள், அதாவது 105 சேவை மையங்கள் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. எதற்காக இந்த சேவை மையங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான அடிப்படை வசதிகள், அதே போல அவர்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சேவை மையங்கள் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான சேவையும் அதே போல இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா உலக வங்கி தான் வந்து நிதி அளிக்குது. சரிங்களா, நம்ம நெய்தல் மீட்சி இயக்கத்துக்கும் வந்து உலக வங்கி, வேர்ல்டு பேங்க் தான் வந்து ஸ்பான்சர் பண்றாங்க. அதே போல நம்முடைய விழுதுகள் திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கான டிஎன் ரைட்ஸ் திட்டத்தின் கீழே செயல்படக்கூடிய அந்த விழுதுகள் திட்டத்திற்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உலக வங்கி தான் வந்து நிதி ஆதரவு வந்து கொடுக்குறாங்க. அதே போல தமிழ்நாட்டுல மொத்தமா 105 ஒருங்கிணைந்த விழுதுகள் சேவை மையம் வந்து இருக்கு. சரிங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆவண நூல், என்ன ஆவண நூல், என்ன டாக்குமெண்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர் நிகர் தமிழ் அப்படிங்கறதா. இந்த உயிர் நிகர் தமிழ் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி புக். இந்த புக்கினுடைய கரு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மொழிப்போர் தியாகிகள் குறிதான் இந்த உயிர் நிகர் தமிழ்ல வந்து எழுதியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ்னுடைய ஆட்சி எப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜாஜி வந்து இங்க தமிழகத்துல முதலமைச்சரா இருக்கிறப்போ வந்து ஹிந்திய வந்து பள்ளிக்கூடங்கள்ல கட்டாயம் பாடமா வந்து ஆக்குவாங்க. அதை எதிர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல தமிழ் ஆங்கிலம் அப்படிங்கிற இருமொழி கொள்கை மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை எதிர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உயிர் நீத்திருப்பாங்க. அவர்களுடைய கதைகளை எல்லாத்தையுமே அவர்களுடைய வரலாறு எல்லாத்தையுமே உயிர் நிகர் தமிழ், அதாவது தமிழ் வந்து எங்களுடைய உயிருக்கு நிகரானது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு புக்கை வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதுல மொழிப்போர் தியாகிகள் குறித்து வந்து கூறப்பட்டிருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சிறப்பு சுற்றுலா பகுதி மேம்பாட்டு ஆணையம் வந்து மாமல்லபுரத்துல வந்து உருவாக்கியிருக்காங்க, ஏற்படுத்தியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள், அதாவது மாமல்லபுரம் இருந்தாலும் சரி, வேற தமிழகத்துல இருக்கக்கூடிய எந்த சுற்றுலா பகுதிகளா இருந்தாலும் சரி, அதே போல பெரிய திருவிழாக்களா இருந்தாலும் சரி, நிறைய வந்து வெளிநாட்டவர் எல்லாமே வந்து பார்வையிடக்கூடிய பகுதியா வந்து நம்ம தமிழகம் வந்து இருக்கு. சரிங்களா, இப்போ அவங்களுக்கான அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு, அவங்களுக்கான தேவைகளை எல்லாத்தையுமே பாதுகாப்பான முறையில உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிறப்பு சுற்றுலா பகுதி மேம்பாட்டு ஆணையத்தை மாமல்லபுரத்துல தமிழக அரசு வந்து நிறுவிருக்கு. சரிங்களா, அதே போல இது வந்து எதை பேஸ் பண்ணி
நிறுவியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2026 செங்கல்பட்டு மாவட்டத்துல உலக சுற்றுலா உச்சி மாநாடு வந்து நடந்திருக்கும். அதுல வந்து ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுற்றுலா பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள் வந்து நீங்க வந்து மேம்படுத்தி கொடுக்கணும். நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருந்தீங்க, இல்ல ஒரு டிராவலரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்திருப்பீங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில வந்து வரக்கூடிய வெளிநாட்டு பயணிகள், அதாவது குறிப்பாக பெண் பயணிகளா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய துன்பங்கள் எல்லாமே வந்து பிரச்சனைகள் எல்லாமே கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கு. சரிங்களா? அவர்களுடைய பாதுகாப்பை வந்து மேம்படுத்தணும். அதே போல அவர்களுக்கான அடிப்படை வசதிகள், தங்கும் இடங்கள், அது எல்லாத்தையுமே வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆணையமா தான் மாமல்லபுரத்துல தமிழக அரசு சிறப்பு சுற்றுலா பகுதி மேம்பாட்டு ஆணையத்தை வந்து நிறுவியிருக்காங்க. சரிங்களா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்ம பார்க்கக்கூடிய இந்த நெய்தல் மீட்சி இயக்கமும் சரி, இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானதான். அங்க பாத்தீங்கன்னா 6 உயர் சிறப்பு மையங்கள் வந்து நிறுவியிருப்பாங்க. இது எல்லாமே முக்கியமான விஷயம். அதே போல இந்த ஸ்பாஞ்ச் சிட்டி இந்த ஸ்கீமும் பாத்தீங்க அப்படின்னா நெய்தல் மீட்சி இயக்கத்துக்கு கீழே தான் வந்து வருது. அதே போல இந்த விடுதிகள் சேவை மையம் வந்து எந்த திட்டத்தின் கீழே மாற்றுத்திறனாளிகள் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன் ரைட்ஸ் திட்டத்தின் கீழே தான் வந்து கொடுக்குறாங்க. எத்தனை சேவை மையங்கள் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 105 சேவை மையங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? அதே போல பாத்தீங்கன்னா இந்த சிறப்பு சுற்றுலா பகுதி மேம்பாட்டு ஆணையம் வந்து மாமல்லபுரத்துல இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கடல் ஆமை பாதுகாப்பு மையம் எங்க வந்து தமிழக அரசு ஏற்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில தான் வந்து கடல் ஆமை பாதுகாப்பு மையத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. இந்த கடல் ஆமை பாதுகாப்பு மையம் வந்து நெய்தல் மீட்சி இயக்கம் அந்த திட்டத்தின் கீழே ஒரு மையமாக, ஒரு சிறப்பு மையமாக வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? இந்த நெய்தல் மீட்சி இயக்கத்தினுடைய ஒரு 4 முக்கிய கோட்பாடுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல சமூக மேம்பாடு, அதுக்கப்புறம் கடலோர பாதுகாப்பு, அதே போல பல்லுயிர் பெருக்கம், அதுக்கப்புறம் மாசு கட்டுப்பாடு. அதாவது அந்த கடலை சார்ந்து நம்பி இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய மேம்பாடும், சமூக மற்றும் பொருளாதார மேம்பாடு, அதுக்கப்புறம் கடற்கரையை மாசுபடாம வச்சுக்கணும், கடற்கரையில இருக்கக்கூடிய வளங்களுக்கு எந்த ஒரு குறையும் வந்து வரக்கூடாது, அதை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதே போல பல்லுயிர் பெருக்கம், அதாவது இனப்பெருக்கத்திற்காகவும் உணவிற்காகவும் இருக்கக்கூடிய அந்த கடல் சார் உயிரினங்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதுகாக்கணும் அப்படிங்கறதுதான் இதனுடைய 4 கோட்பாடுகள். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இந்த நெய்தல் மீட்சி இயக்கம், இந்த கடலோர பாதுகாப்பு, பல்லுயிர் மேம்பாடு, இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தமிழ்நாடு அரசு 2026 ஒரு பாலிசி வந்து ஒண்ணு வெளியிட்டிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில நகர்ப்புற பசுமையாக்கல் கொள்கை அப்படிங்கறதுதான். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது. அதாவது ஏற்றுமதியில தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது. மின்னணு பொருட்கள் உற்பத்தியில வந்து கர்நாடகாவு தான் வந்து முன்னிலை. அதாவது ஏற்றுமதியில தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ், அதாவது சென்னை ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அதே போல அந்த மின்னணு பொருட்கள் வந்து உற்பத்தி செய்யறதுல வந்து கர்நாடகா தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. சரிங்களா? அதாவது 18 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மின்னணு பொருட்களை வந்து தமிழ்நாடு வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மின்னணு பொருட்களுடைய மொத்த ஏற்றுமதி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 41% வந்து ஏற்றுமதி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த உதிரிப்பாகு உற்பத்தி திட்டம் மூலயமா 60% முதலீடுகளை ஈர்த்து இன்னும் வந்து இந்த மின்னணு பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணி அந்த உற்பத்தியிலையும் வந்து நம்ம முன்னிலை மாநிலமா இருக்கணும் அப்படிங்கறதும் வந்து சொல்றாங்க. சரிங்களா? அதே போல தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்து 2 மற்றும் 3 ஆண்டுகளாக இரட்டை இலக்கத்தில், அதாவது 11.19% வந்து இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழடி அருங்காட்சியகம், அதாவது கீழடி திறந்த நிலை அருங்காட்சியகம் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம். அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழடி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகலையில இருக்கு. இப்ப 10ஆம் கட்ட அகல் ஆராய்ச்சி வந்து முடிஞ்சு 11ஆம் கட்ட ஆய்வு வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? மொத்தம் இந்த கீழனுடைய ஏன் வந்து நான் இதை இவ்வளவு டீட்டெயிலா எழுதி போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம குரூப் 1 லெவல்ல வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் உள்ள வந்து வச்சு நமக்கு வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்காக தான். சரிங்களா? பாத்தீங்க அப்படின்னா கீழடி அருங்காட்சியகம் மொத்தம் ஒரு 4.5 ஏக்கர்ல 4.5 ஏக்கர்ல இருக்கு. அதே போல இதற்கான நிதி ஒதுக்கீடு பாத்தீங்கன்னா 24.30 கோடி அப்படிங்கிறது தான். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கீழடி திறநிலை அருங்காட்சியினுடைய அந்த பரப்பு சதுர அடி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 65,380 சதுர அடிகள் கொண்ட ஒரு கட்டிடமாக வந்து, அதாவது திறந்த நிலையாக இருக்குது. இந்த
1380 அந்த பரப்பளவு வரைக்கும், சதுர அடி வரைக்குமே ஒரு திறந்த நிலையாக பறந்து, அதாவது எந்த கட்டிடங்களுக்குள்ள எல்லாம் இது வந்து கிடையாது சரிங்களா. திறந்த நிலையாக அப்படியே வந்து அருங்காட்சியகமா வந்து மாத்திருக்காங்க. அதே போல இதுல இருந்து நம்ம என்ன வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6ஆம் நூற்றாண்டிலேயே தமிழ் சமூகம் ஒரு மேம்பட்ட பண்பாடு சார்ந்த நாகரிகமான படித்த சமூகம் அப்படிங்கறத உணர்த்தும் வகையில இந்த கீழடி அருங்காட்சியகம், திறந்த நிலை அருங்காட்சியகம் வந்து இருக்கு சரிங்களா. அதே போல இது எங்க இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். கீழடி வந்து எங்க வந்து ஆய்வு பண்றாங்க அப்படின்னா, சிவகங்கை மாவட்டத்துலதான் வந்து கீழடி வந்து ஆய்வு பண்றாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் கடலாமை பாதுகாப்பு மையம். அந்த கடலாமை பாதுகாப்பு மையம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சென்னையில இருக்கு. எந்த திட்டத்தின் கீழே அப்படின்னு பாத்தீங்கன்னா நெய்தல் மீட்சி இயக்கம் திட்டத்தின் கீழே. அதே போல மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில தமிழகம் முதலிடம். அதே போல மின்னணு பொருட்கள் உற்பத்தி வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா தான் வந்து முன்னிலை வந்து வகிக்கிறாங்க. இத வந்து நம்ம வந்து உற்பத்தியிலயும் முன்னணியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம வந்து உதிரிப்பாக உற்பத்தி திட்டத்தை வந்து உருவாக்கி அதுல 60% முதலீடுகள் வந்து ஈர்த்திருக்கோம் சரிங்களா. அதே போல தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்க வளர்ச்சியாக 11.19% இருக்கு. அது வந்து நம்ம கீழடி அருங்காட்சியகத்தை வந்து பத்தி வந்து நம்ம பார்த்திருக்கோம் சரிங்களா. வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு வந்து மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய வந்து குழு வந்து அமைச்சிருக்காங்க. யாரோட தலைமையில அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோசப் குரியன் அவர்களுடைய தலைமையில சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் அஃபேர்ஸ், அதாவது அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படின்னு ஆராய்வதற்காக. ஏன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா போன பீரியட்ல வந்து போன வருஷம்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து கான்ட்ரவர்சி வந்துச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கும் நிறைய கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் வந்துச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்விக் கொள்கையில வந்துச்சு. அதே போல பாத்தீங்க அப்படின்னா நிதி ஒதுக்கீடுல வந்து வந்துச்சு. அதே போல அது அந்த பட்ஜெட் வாசிக்கும் பொழுது அதுல தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரே வந்து இடம்பெறல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து வந்துச்சு. அதே போல பல்கலைக்கழகங்கள், அதாவது ஆளுநர் அப்படிங்கிறவர் கூட ஒரு குடியரசுத் தலைவருடைய முகவராகவும், அதாவது அதே போல மறைமுகமாக சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு ஏஜென்டாவும் தான் வந்து நமக்கு வந்து செயல்படுவாரு சரிங்களா. இப்போ ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் இடையேயான மோதல்கள் எல்லாமே வந்துச்சு. இதெல்லாம் வந்து இதை எல்லாத்தையுமே ஆராய்வதற்காக ஜோசப் குரியன் அவர்களுடைய தலைமையில வந்து நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வந்து ஒரு குழு வந்து போடுறாங்க சரிங்களா. அது இன்னும் எந்த அறிக்கைகளையும் வந்து சமர்ப்பிக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி ஏதாவது குழு போடப்பட்டுச்சு அப்படின்னா 1969 ராஜமன்னர் குழு வந்து கலைஞர் அவர்களுடைய ஆட்சியின் அப்ப வந்து போடப்பட்டது. ஆனா பாத்தீங்க அப்படின்னா 1971 வந்து என்ன பண்ணுவாங்க, ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஆனா மத்திய அரசாங்கம் அதுல எந்த விதமான ஒரு அறிக்கையுமே வந்து கொண்டிருக்க மாட்டாங்க. எதுவுமே வந்து அது வந்து செயல்படுத்தல சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் தளம் அப்படிங்கக்கூடிய, தமிழ் தளம் இல்ல தமிழ் தடம் அப்படிங்கக்கூடிய ஒரு வலைதளத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புலம்பெயர் தமிழர்கள் இருக்காங்களே அவங்கள வந்து கலாச்சார ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் ஒருங்கிணைக்கணும். அதே போல இங்க வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் அயல் நாடுகள்ல இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் ஒரு கலாச்சார பிணைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் தடம் அப்படிங்கக்கூடிய ஒரு வலைதளத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க தமிழக அரசு சரிங்களா. பாத்தீங்கன்னா புலம்பெயர் தமிழர் நலனுக்காக உருவாக்கப்பட்டது. அதே போல உலகெங்கும் வாழும் தமிழர்களை வந்து ஒன்றிணைக்கிறது இந்த தமிழ் தடம் அப்படிங்கிற வலைதளம் மூலமாக அங்க வெவ்வேறு நாடுகள்ல வாழக்கூடிய தமிழர்கள் எல்லாத்தையுமே வந்து கலாச்சார ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் வந்து ஒன்றிணைச்சு அவர்களுடைய கலாச்சார பண்பாட்டை வந்து பகிர்ந்துகிறதுக்காக இந்த தமிழ் தடம் அப்படிங்கிற வலைதளம் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டம், இங்கேயே நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தை பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் அந்த மாவட்டத்துக்கான பறவையை வந்து அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்பல் நிற இருவாட்சி. இந்த சாம்பல் நிற இருவாட்சி அப்படிங்கிற பறவையை திருப்பத்தூர் மாவட்டம் வந்து மாவட்ட பறவையை வந்து அறிவிச்சிருக்காங்க சரிங்களா. இப்ப சரி மாவட்ட பறவையை வந்து அறிவிச்சிட்டாங்க. இப்போ இந்த மாவட்ட பறவையா ஒரு பறவைய அறிவிக்கிறதுனாலயோ ஒரு மரத்தை வந்து மாவட்ட மரமாக அறிவிக்கிறதுனாலயோ என்ன பயன் கிடைக்க போறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த சாம்பல் நிற இருவாட்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அழியக்கூடிய நிலையில வந்து இருக்கு. அது அதிகமாக வேட்டையாடப்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா. இப்போ இது மாவட்ட பறவைய வந்து அறிவிப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா இந்த பறவைகள் வந்து வேட்டையாடுவதற்கு வந்து தடை வந்து விதிக்கப்படும். இத துன்புறுத்துறதுக்காகவோ இதனுடைய இருப்பிடத்தை வந்து சீரழிக்கவோ யாராலையுமே வந்து முடியாது. அதனால பாத்தீங்க அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டம் மாவட்ட பறவையா வந்து சாம்பல் நிற இருவாட்சி வந்து அறிவிச்சிருப்பாங்க. அதே போல சேலம் மாவட்டமும் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாவட்டத்திற்குரிய ஒரு பறவை வந்து தன்னுடைய மாவட்ட பறவைய வந்து
நிர்வாகம் வந்து அறிவிச்சிருக்கோம். சரிங்களா? அது என்ன பறவை அப்படின்னு கமெண்ட்ல வந்து நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட இந்த இருவாட்சி பறவை வந்து பாதுகாக்கிறதுக்காக வந்து கேரள அரசு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காடர்களை வந்து ஒரு தூதுவர்களாக நியமிச்சு நீங்க தான் வந்து அந்த காடர் இன மக்கள் தான் வந்து நீங்க வந்து இருவாட்சி பறவையை பாத்துக்கணும் அப்படின்னு வந்து கேரள அரசாங்கம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா காடர்களை வந்து இந்த பறவையினுடைய பாதுகாவலர்களா வந்து நியமிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அங்க ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளாவில வந்து இருவாட்சி பறவைகள் அதிகமாக காடர் இன பழங்குடியினரால வேட்டையாடப்படுது அப்படின்னு வந்து நிறைய வந்து தகவல்கள் எல்லாமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால கேரள அரசாங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா காடர்களை அந்த பகுதியில இருந்து ஒதுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுல நிறைய அரசியல் தலையீடுகள் இருக்கலாம். ஆனா பொதுவாக சொல்லப்படக்கூடிய விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன். இப்ப என்ன பண்ணுவாங்க கேரள அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த பகுதியில இருக்க வேணாம், நீங்க இங்க இருந்து இடம்பெயர்ந்து வேற பகுதிக்கு போங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னு கேக்குறப்போ நீங்க வந்து இருவாட்சி பறவைகளை வேட்டையாடுறீங்க, அதனுடைய பாதுகாப்புக்கு வந்து அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து காடர்கள் தரப்புல இருந்து நிறைய மறுப்பு கருத்துக்கள் எல்லாமே வந்து அவங்க தெரிவிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா நாங்க வந்து அந்த பறவையை வந்து வேட்டையாடுறது கிடையாது, எங்க மக்கள் அந்த பறவையை ஒரு தெய்வமாக தான் நினைக்கிறாங்களே தவிர அதை நாங்க வேட்டையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால நிறைய வந்து கவர்மெண்ட்டுக்கும் அந்த ட்ரைப்ஸ்க்கும் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சி நடந்ததுனால என்ன பண்ணுவாங்க கேரள அரசாங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி ஓகே அந்த காடர்களையே அந்த பறவையினுடைய பாதுகாவலர்களாக வந்து அறிவிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதே போல ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் கூட வந்து இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி வந்து அரசு வந்து மலைவாழ் மக்களை வெளியேற்றி அதுக்கான வேற ஒரு ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து அது நடக்குது, அதற்கான உண்மையான காரணம் என்ன, இருவாட்சி தான் அதுக்கு காரணமா அப்படிங்கிற மாதிரியான அது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் கூட இருக்கு. உங்க டைம் கிடைச்சா நான் யூடியூப்ல பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் முதல் பசுமை துறைமுகம் அது எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வஉசி துறைமுகம் தான். வஉசி துறைமுகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில இருக்கு. இப்ப பசுமை துறைமுகம் அப்படின்னா அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மின் உற்பத்தியை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காற்றாலை மூலயமாகவும் சோலார் சிஸ்டம் மூலியமாகவும் என்ன பண்ணுவாங்கன்னா இயங்க செய்து அதுல இருந்து வந்து மின்சாரத்தை வந்து தயாரிப்பாங்க. அதே போல இந்த கப்பல் கட்டும் தளங்களுக்கு தேவையான மின்சாரங்கள் அதற்கான நீர்கள் எல்லாமே பாத்தீங்க அந்த நீர் தேவை எல்லாத்தையுமே பூர்த்தி பண்றது எதன் மூலியமா அப்படின்னா காற்றாலை மூலியமாகவும் சூரிய ஒளி மூலமாகவும் வரக்கூடிய அந்த மின்சாரத்தை தான். சரிங்களா? பாத்தீங்க அப்படின்னா 30,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கப்பல் கட்டும் அதாவது பசுமை கப்பல் கட்டும் தளத்தை வந்து அறிவிச்சிருப்பாங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எதுக்கு இதோட முக்கியமான இலக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2070 நம்ம வந்து நெட் ஜீரோ கார்பன் டார்கெட் வந்து அச்சீவ் பண்றதுக்கு இது ஒரு முன்னோடி திட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன டாபிக் வந்து பாக்குறோம் அப்படின்னா இசிஐ நெட் அப்படிங்கிறது தான். அந்த இசிஐ நெட் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா எலெக்ஷன் டைம்ல வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த வந்து போர்ட்டல் வந்து நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாக்குப்பதிவு இருக்கு இல்லையா, வாக்குப்பதிவினுடைய தொடக்கம், வாக்குப்பதிவு எங்கெங்க எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த மாதிரி இருந்துச்சு, அந்த வாக்குச்சாவடி அலுவலர்கள் எல்லாம் வந்து யாரு அப்படிங்கக்கூடிய அந்த விவரங்களையும் அதே போல எத்தனை சதவீதம் வந்து வாக்கு சதவீதம் வந்து இருக்கு, எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து ஓட்டர்ஸ் வந்து ஓட் பண்ணல அப்படிங்கறது எல்லாமே இருக்கும். அதே போல வாக்கு எண்ணிக்கை வந்து எப்படி நடக்குது, எந்த தொகுதியில அந்த வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கு, அதே போல அந்த தொகுதியினுடைய நிலவரம் யாரு வந்து அங்க வெற்றி பெற்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் இசிஐ நெட் அப்படிங்கிற அந்த பொருள் வந்து வெளியிட்டு இருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா தேர்தல் தொடர்பான சிக்கல்கள் வழக்குகள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து தீர்ப்பதற்காகவும் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைவதற்காகவும் பாத்தீங்க அப்படின்னா இவிஜில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் மாதிரி ஒண்ணு வந்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் வந்து நடத்திருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆபரேஷன் கஞ்சர் அப்படிங்கறது. அது என்ன ஆபரேஷன் கஞ்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிற்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையே நடந்த ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி தான் பாத்தீங்க அப்படின்னா ஆபரேஷன் கஞ்சர் அப்படிங்கிறது. இது எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அசாம்ல மிசாமாரி அப்படிங்கிற ஒரு பகுதியில தான் இந்த ஆபரேஷன் கஞ்சர் வந்து நடந்துச்சு. அதாவது 2 நாடுகளும் வந்து கூட்டு ராணுவ பயிற்சி வந்து செய்யறாங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் எதுக்கு அப்படின்னா இப்ப வந்து போர் சூழல் எல்லாம் ஏற்படக்கூடிய நிலையில அந்த 2 நாடுகளுக்கும் இடையில வந்து ஒரு பரஸ்பர ஒத்துழைப்பை ஏற்படுத்தணும். ஒரு நாடுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மற்றொரு நாடும் அதற்கு துணையா நிற்கணும் அப்படிங்கறதுதான் அந்த கூட்டு ராணுவ பயிற்சி அப்படிங்கிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா மற்றும் தாய்லாந்து இடையேயான விமான போர் பயிற்சி எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மலாக்கா நீர்ச்சந்தியில இந்த 2 நாடுகளுக்குமான அதாவது இந்தியா மற்றும் தாய்லாந்து இந்த 2 நாடுகளுக்கான விமான
போர் பயிற்சி வந்து நடந்துச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் இதை நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர நல்லுணர்வை பகிர்ந்து கொள்வதற்காக தான் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் வக்ரபிஹார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது எந்த 2 நாடுகளுக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியா மற்றும் அமெரிக்கா, இந்த 2 நாடுகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இமாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய அந்த பக்லோ அப்படின்ற இடத்துல போர் பயிற்சிகள் வந்து கூட்டு ராணுவ பயிற்சிகள்ல வந்து ஈடுபட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆபரேஷன் தர்ம கார்டியன் யார் 2 பேரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா மற்றும் ஜப்பான், இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த 2 நாடுகளுக்கு இடையேயான கூட்டு பயிற்சி தான் ஆபரேஷன் தர்ம கார்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சௌபாட்டியா அப்படிங்கிற இடத்துல இந்த கூட்டு ராணுவ பயிற்சி வந்து நடந்திருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஸ்கீம் ஓரியன்டான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்க்க போறோம். அதாவது 2024 பிப்ரவரி 15 பிரதான் மந்திரி சூரியகர் முஃப்ட் பிஜ்லி யோஜனா அப்படின்னு வந்து ஒண்ணு வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதம மந்திரியின் சூரிய தகடு மேற்கூரை அமைக்கும் திட்டம் அப்படிங்கறதுதான். 300 யூனிட் வந்து இலவச அந்த சூரிய மேற்கூரை மூலயமா மின்சாரத்தை வந்து தருவாங்க. அதே போல 28 லட்சம் வீடுகள் வந்து இதன் மூலியமா இணைக்கப்பட்டிருக்கு. அதாவது சோலார் பேனல் மூலியமா வீடுகளுக்கான மின்சாரத்தை ஏற்படுத்துது. இத வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சூரிய மேற்கூரை வந்து அமைக்கிறதுக்கான ஒரு வீட்டுல வந்து சூரிய மேற்கூரை வந்து அமைக்கணும். அதற்கான மானியம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 78,000 ரூபாய் மானியத்தை கொடுத்து 300 யூனிட் வந்து சூரிய மின் மூலம் இயங்கக்கூடிய அந்த மின்சாரத்தையும் அளிக்கக்கூடிய வகையில இந்த PM சூரியகர் முஃப்ட் பிஜ்லி யோஜனா வந்து இருக்க போது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 15, 2024 வந்து நடந்திருக்கும். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பழங்குடியினருக்கான ஒரு மேம்பாட்டு திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023 பிப்ரவரியில ஆரம்பிச்சுப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜன்ஜாதிய ஆதிவாசி நியாய மகா அபியான் அப்படிங்கறதுதான் அந்த திட்டம். அதாவது PM ஜன்மன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா வந்து சொல்லுவாங்க. பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பழங்குடியினருடைய மேம்பாட்டிற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான். சரிங்களா? பாத்தீங்கன்னா அவங்களுடைய அடிப்படை வசதிகள் வந்து மேம்படுத்தணும். குடிநீர், சுகாதாரம், கல்வி, சாலை வசதி, வீட்டு வசதி, இந்த மாதிரியான கழிப்பிட வசதி, இந்த மாதிரியான வசதிகள் எல்லாத்தையுமே ஏற்படுத்தணும். சரிங்களா? அதற்காக தான் ஜன்ஜாதிய ஆதிவாசி நியாய மகா அபியான் அப்படின்னு 2023 ஏற்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? அது இந்த திட்டத்திற்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு 2018 வந்தன் திட்டம் அப்படின்னு வந்து ஒரு திட்டம் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பழங்குடியினருடைய சிறிய விவசாய உற்பத்தி பொருட்களுக்கான மதிப்பு கூட்டு விலையை வந்து அறிவிக்கிறதுக்காக தான் வந்து இது வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. ஓகே, பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து இந்த பூமி ஆதார் ஸ்கீம் அப்படிங்கிறது இதுதான். என்ன அப்படின்னா பேசிக்கா அந்த நிலத்துல இருக்கக்கூடிய அதனுடைய எல்லைகள் எல்லாமே வந்து சரியாக தான் வந்து கணக்கெடுப்படுதா அப்படிங்கறதெல்லாம் மெஷர் பண்றதுதான் இந்த திட்டம். சரிங்களா? இது வந்து ட்ரோன் மூலியமா கண்காணிப்பாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஸ்வாமித்வா அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து சொல்லியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2020 கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்கு இந்த ஸ்கீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து அந்த கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலங்கள், பட்டா நிலங்கள், வீட்டு மனைகள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே போல அரசுக்கு சொந்தமான நிலங்கள், கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள், இந்த மாதிரியான எல்லா நில அளவையும் வந்து சரிபார்ப்பதற்காக டிஜிட்டலைஸ் பண்றதுக்காக இந்த ஸ்வாமித்வா அப்படிங்கிற ஸ்கீமா 2020 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா 2027 நாம வந்து யானைக்கால் நோய் வந்து ஒழிக்கணும் அப்படிங்கறதுக்கான இலக்கு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. சரிங்களா? 2027 நம்ம யானைக்கால் இல்லாத ஒரு நாடாக வந்து இந்தியா இருக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு தீமை வந்து செட் பண்ணிருப்பாங்க. பாத்தீங்க அப்படின்னா யானைக்கால் நோயை வந்து ஏற்படுத்தக்கூடிய அந்த கிருமி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லிம்பாட்டிக் ஃபைலேரியாசிஸ் அப்படிங்கறதுதான். இப்போ இந்த யானைக்கால் நோய் இருந்தாலும் நீங்க வந்து படத்துல எல்லாமே கூட நிறைய பாத்திருப்பீங்க, இல்ல வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாமே பாத்திருப்பீங்க. இப்போ கால் எல்லாமே வந்து ஃபுல்லா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபுல்லாவே வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நிறைய தடிப்புகள் ஏற்பட்டிருக்கும். அவங்களால நடக்க முடியாது. அதே போல உணவுமே வந்து சரியான முறையில அவங்களால எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால மிகப்பெரிய சிக்கல்களை வந்து இது வந்து ஏற்படுத்தும். இறப்பையும் வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான். சரிங்களா? அதே போல 20 ஆண்டுகள் வரி விலக்கு செஞ்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து உலகளாவிய தரவு மைய சேவைகளை அளிப்பதற்கான ஒரு வெளிநாட்டு நிறுவனங்கள், எந்தெந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்த யூனியன் பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அறிவிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பயோஃபார்ம் உற்பத்தி, நம்ம பட்ஜெட் எல்லாமே நம்ம தனித்தனியா பார்ப்போம். ஏன்னா பிப்ரவரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இடைக்கால பட்ஜெட் வந்து அறிவிச்சிருப்பாங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா
சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பட்ஜெட் வந்து அறிவிச்சிருப்பாங்க. அக்ரி பட்ஜெட்டும் இருக்கும், நார்மல் பட்ஜெட்டும் இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். அதே போல பயோஃபார்ம் உற்பத்தி திட்டம், அதாவது உயிரி மருந்து உற்பத்தி திட்டம் அப்படிங்கறதா 5 ஆண்டுகள்ல உயிரி மருந்து உற்பத்தி வந்து ஒரு தன்னிறைவு அடைந்ததா வந்து இருக்கணும் அப்படிங்கறதா. இதற்கான 1000 கோடி ரூபாய் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நிதி வந்து ஒதுக்கீடு பண்ணிருப்பாங்க. என்னதுல ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனங்களை ஏற்படுத்தி ஒரு உயிரி பொருட்களுக்கு உற்பத்திக்கான அந்த மையத்தை வந்து இந்தியா வந்து உலகளாவிய தளத்துல முதன்மையா இருக்கணும் அப்படிங்கறதா இதனுடைய நோக்கமா வந்து இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. இது வரைக்கும் நடத்துனது எல்லாமே February 2026ல இம்பார்ட்டண்டா இருக்கிறது மட்டும் தான் நம்ம வந்து நடத்திருப்போம். இதுல இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து நோட்ஸ் எடுத்து இந்த ஸ்கீம்ஸ் பட்ஜெட்ஸ் எல்லாமே நடத்துறப்போ நீங்க வந்து இது எல்லாமே பாத்துக்கோங்க. இன்னொரு நல்ல கிளாஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ.